100 நாள் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் காந்தி பெயரை நீக்கியதை கண்டித்து மாவட்ட காங்கிரஸ் சார்பில் உண்ணாவிரதம் நடைபெற்றது. இந்த உண்ணாவிரத போராட்டத்தை எம்பி நவாஸ்கனி பழச்சாறு கொடுத்து முடித்து வைத்தார். ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரம் அரண்மனை முன்பு மாவட்ட காங்கிரஸ் பொறுப்புக்குழு உறுப்பினரும் ராமநாதபுரம் நகர்மன்ற உறுப்பினருமான ராஜாராம் பாண்டியன் கோபால் தலைமையில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. காங்கிரஸ் நகர தலைவர் கோபி முன்னிலை வகித்தார். எம்பி நவாஸ்கனி கலந்து கொண்டு போராட்டத்தின் நோக்கம் குறித்து உரையாற்றினார். உண்ணாவிரத போராட்டத்தில் மாவட்ட காங்கிரஸ் பொறுப்புக்குழு உறுப்பினர் ராஜாராம், மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினர்கள் ஜோதி பாலன், முன்னாள் மாவட்ட தலைவர் தேவேந்திரன், ராமேஸ்வரம் பாரிராஜன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் மாவட்ட துணைத் தலைவர் காமராஜ், வட்டார தலைவர்கள் திருப்புல்லானி, சேதுபாண்டி, காருக்குடி சேகர், சுப்பிரமணியன், மாவட்ட பொதுச் செயலாளர் துல்ஹிப், அகில இந்திய மகளிர் காங்கிரஸ் செயலாளர் ராமலட்சுமி, மாநில ஓபிசி அணி செயலாளர் ஆறுமுகம், கீழக்கரை முன்னாள் காங்கிரஸ் தலைவர் சித்திக், முன்னாள் ராணுவ அணி பிரிவு கோபால் உள்ளிட்ட மாவட்ட நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். ஏற்கனவே இங்கே எனக்கு முன்னால் பேசிய எங்களது மாநில பேச்சாளர் அருமையான குமரன் மகாதேவன் அவர்கள் சொன்னதைப் போல ஒவ்வொரு பணிக்கும் இடையே மத்திய அரசு அங்கீகாரம் பெற்றுதான் செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு சட்ட திருத்தம் மற்றும் மகாத்மா காந்தி அவர்களுடைய பெயரை நீக்கி இந்த 100 நாள் வேலை திட்டத்தை சீர்குலைக்கும் வகையில் தொடர்ந்து செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிற மத்தியை ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சியை கண்டித்து இன்றைய தினம் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய அறிவுறுத்தலின் பேரில் எங்களது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அண்ணன் செல்வப்பெருந்தகை எம்எல்ஏ அவர்களுடைய ஆணைக்கிணங்க நான் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு என்னோட உண்ணாவிரத போராட்டத்தின் ஒரு பகுதியாக நம்முடைய ராமநாதபுரம் மாவட்டத்தில் நடைபெறக்கூடிய இந்த உண்ணாவிரத போராட்டத்திலே உங்களோடு கலந்து கொண்டு இதை முடித்து வைப்பதில் எனக்கு மகிழ்ச்சி. இந்த நிகழ்வை சிறப்பான முறையில் ஒருங்கிணைத்து செயல்படுத்த கொண்டிருக்கூடிய நம்முடைய ராமநாதபுரம் மாவட்ட பொறுப்பு குழுவினுடைய உறுப்பினர், பொறுப்பாளர், நகர்மன்ற மாமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் ராஜாராம் பாண்டியன் அவர்களே, மாவட்ட ஊராட்சி குழுவினுடைய முன்னாள் துணைத் தலைவர் வெலுசாமி அவர்களே, மாவட்ட பொறுப்புக்குழு அண்ணன் ஜோதி பாலன் அவர்கள், நெற்றாமண்டலத்தில் இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தபோது நான் அதில் உரையாற்றினேன். மகாத்மா காந்தியை கொன்ற கூட்டம் இன்றைக்கு அவருடைய உயிரை பறித்த கூட்டம் இந்த திட்டத்தில் இருந்தவருடைய பெயரை பதிப்பதற்காக சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்று அந்த பாராளுமன்றத்தில் பேசும்போது நான் சொன்னேன். இந்த 100 நாள் வேலை திட்டம் என்பது காங்கிரஸ் ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட கிராமப்புற பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு திட்டம். கிராமப்புறத்தில் இன்றைக்கும் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் இந்த திட்டம் இல்லை என்று சொன்னால் கிராமத்தில் இருக்க முடியாது. அவர்களுக்கு இந்த வருமானம் இல்லை என்று சொன்னால் அந்த கிராமத்தில் அவர்கள் வசிப்பதற்கு வேறு வருவாயே இல்லை. இப்படி ஒரு தொலைநோக்கு சிந்தனையோடு கடந்த காங்கிரஸ் ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட திட்டத்தை இந்த பாரதிய அரசு ஒழிக்கக்கூடியவர்கள் தான் தொடர்ந்து இந்த திட்டத்திற்கான சம்பளத்தை விடுவிப்பதில்லை. ஒவ்வொரு முறையும் பாராளுமன்றத்திலே நாங்கள் போராடி மாநிலத்திற்கு விடுவிக்க வேண்டிய இந்த தொகையை விடுவிக்க வேண்டும். அந்த பணம் அவர்களுக்கு கொடுக்கப்படாமல் இருக்கின்றது. அந்த சம்பளம் அவருடைய கணக்கிலே வரவைக்கப்படாமல் இருக்கின்றது. இந்த பணத்தை விடுவிக்கப்பட வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வந்தோம்.